அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பேக்கரியிலலாம் க்ரீம் இல்லாமல் புட்டிங் கேக் அப்படின்னு வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, எல்லாருக்குமே அந்த கேக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே டேஸ்ட்டில் அந்த கேக் வந்து நம்ம வீட்டிலேயே எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மெஷரிங் கப் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற நார்மலான கிளாஸை யூஸ் பண்ணியே எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் எல்லாருமே ஈஸியாக வந்து மெஷர் பண்ணலாம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இது நம்ம செய்ய போகிறோம். சேம் அதே டேஸ்ட்லேயே இருக்கும். நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதுக்கு வந்து நான் மிக்ஸி ஜாரில் 2 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கிறேங்க. நம்ம எடுத்துருந்தால் அந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு வறுக்காத ரவா சேர்த்துக்கோங்க. ரவை வந்துட்டு வறுக்க வேணாம். ரவை சேர்த்து இது போல் நல்லா பவுடராக எடுத்துக்கோங்க. ரவை பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம 2 கிளாஸ் ரவைக்கு 1 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். 1/2 கிளாஸ் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரிஃபைனட் ஆயில் சேர்த்துருக்கேன். எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து ரொம்ப புளிக்க வேணாம், நார்மல் புளிப்பு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த 3 பொருளையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வீட்டில் இருக்கிற நார்மலான ஒரு ஸ்பூன் வச்சு இதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம முட்டையில் எப்படி அடிப்போமோ அதே மாதிரி இதை அடிச்சிங்கன்னா நல்லா க்ரீமியாக வந்துடும். அதுக்கப்புறமா இது கூட 1 கிளாஸ் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பாலில் வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா கெட்டியாக வந்து காய்ச்சிட்டு ஆற வச்சு அதுக்கப்புறமா இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை அப்படியே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கட்டிங்கெல்லாம் இல்லாமல் ஸ்மூத்தாக வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பேட்டரை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே ஊற வச்சுருங்க. டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பேக் பண்ணுறதுக்கு கிளாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சில்வர் கிளாஸில் தான் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் வந்து இதை நீங்கள் கேக் செய்கிற மோல்டுலேயோ இல்லை சில்வர் பவுல் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் கிளாஸில் வந்து இதை வந்து உங்களுக்கு பேக் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்காக வந்து உள்ளார வந்து ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் போல் மாவு தூவி நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து நல்லா கிளாஸ் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மேலே கோதுமை மாவு தூவி நல்லா டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா கிளாஸையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கேக் உங்களுக்கு டீமோல்ட் பண்ணும்போது ஒட்டாமல் நல்லா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். அதுக்காக இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறமா மாவு பாருங்கள் நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. ரவை வந்து ஊறி வந்திருக்கு. இந்த அளவு கெட்டியாக இருக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, நம்ம வீட்டில் ஆப்போ சோடா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சோடா 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். டூட்டி ஃப்ரூட்டி நீங்கள் ஆட் பண்ணாமலும் செய்யலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் அதே அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1/4 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த பேட்டரை வந்து கன்சிஸ்டன்சி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்து நல்லா 5 நிமிஷம் போல் இதை வந்து நல்லா கலந்து கொடுங்க. இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் இது போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிளாஸில் வந்து இதை சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸுக்கும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பொங்கி நல்லா 1 கிளாஸ் அளவுக்கு கேக் வந்து சூப்பராக ரெடியாகி வந்துடும். ரொம்ப ஃபுல்லாக சேர்த்துட்டிங்கன்னா பொங்கி கீழெல்லாம் வழிஞ்சிரும். 1/2 கிளாஸை விட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே கொஞ்சம் போல் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணிக்கலாம். நான் மீதி இருந்த பேட்டரை இந்த மாதிரி ஒரு சில்வர் பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ குக்கர் வந்து நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணும்போது ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அடியில் 1 கிளாஸ் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. அந்த உப்பு வந்து நல்லா சூடாகணும். ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிங்கன்னா அந்த உப்பு வந்து நல்லா சூடாயிடும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டர்லாம் உள்ளார சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரில் கேஸ்கட் சேர்க்காதீங்க, விசிலும் சேர்க்காதீங்க. இது ரெண்டும் சேர்க்காம தான் நம்ம கேக் வந்து பேக் பண்ணணும். நம்ம கேஸ்கட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா திரும்பி வந்து கேஸ்கட்டை வந்து நம்ம பருப்பில் வேக வைக்கும்போது யூஸ் பண்ண முடியாது, வெடிச்சு போயிடும். அதுக்காக தான் நம்ம கேஸ்கட் யூஸ் பண்ணக்கூடாது. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வெந்துடும். ரொம்ப சிம்மில் வச்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்திங்கன்னா சரியாக உங்களுக்கு 15லேருந்து 20 நிமிஷத்துலேயே கேக் வந்து சூப்பராக வெந்து வந்துடுங்க. நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சேன். 15 நிமிஷத்துலேயே கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இந்த மாதிரி உள்ளார ஒரு கத்தி வச்சு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த கேக் வந்து எப்போதுமே நம்ம செய்யும்போது ரவா யூஸ் பண்ணி நம்ம எந்த கேக் செஞ்சாலுமே அது வந்து நல்லா சூடு ஆறி வரணுங்க. அதுக்கப்புறமா டிமோல்ட் பண்ணிங்கன்னா தான் கேக் வந்து பர்ஃபெக்டாக வரும். சூடாக இருக்கும்போது டிமோல்ட் பண்ணிங்க அப்படின்னா கேக் வந்து உதிர்ந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய ரெசிபிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நீங்கள் டெய்லியும் உடனுக்குடன் அப்டேட்ஸாக பார்க்க முடியும். தேங்க்யூ.